தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ள சூழலில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் ஆகிய தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துள்ளது. இதேபோன்று கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களுக்கும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து வரும் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை தொடரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று ஒரு நாள் மட்டும் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த கனமழை மேலும் தீவிரம் அடையுமா என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரனிடம் பேசினோம். இன்னைக்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்க நேரத்துல 4 மாவட்டங்கள்ல கனமழை, மிக கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இது மேலும் தீவிரம் அடையுமா? குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு முழுமையான கிழக்கு வடகிழக்கு காற்று தமிழகம் முழுவதும் ஊடுருவ தொடங்கியிருக்கு. அதன் காரணமா இன்றைய தினம் அக்டோபர் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை முழுமையா தொடங்கியிருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இது குறித்த இந்திய வானிலை மையம் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க. இந்த சமயத்துல கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமா தூத்துக்குடி மாவட்டம், காயல்பட்டினம் மற்றும் திருச்செந்தூர்ல 15 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பதிவாகியிருக்கு. பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பரவலா மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாகியிருக்கு. இந்த மழைப்பொழிவுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த கிழக்கு திசை காற்றின் வருகை மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய காற்று சுழற்சி. இதன் விளைவாக அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள், இன்று முதல் 3 நாட்கள் அக்டோபர் 16, 17, 18 ஆகிய தேதிகள்ல தமிழகத்துல பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பா கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வெயில் இருந்தாலும் திடீரென மேகம் சூழ்ந்து மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய தன்மைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிலும் மத்திய கடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல சற்று கூடுதல் மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இன்று பார்த்தோம்னா நேற்றைய தினம் தென் மாவட்டங்கள்ல மழை பரவலா பதிவாகி இருக்கு. இன்று அக்டோபர் 16ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 16, 17 ஆகிய தேதிகளை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் எல்லாம் மழையின் தன்மையும் மழையின் தாக்கமும் படிப்படியா அதிகரிக்கும். ஓகே. பொதுவா அந்த அக்டோபர் மாதத்துல பெய்யக்கூடிய மழை தீவிரம் அடைஞ்சு அது புயலா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் லாலினா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மழை தீவிரம் அடைஞ்சு புயலா மாறுமா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த காற்று சுழற்சி லட்சத்தீவு ஒட்டிய கடல் பகுதியில அக்டோபர் 18 அல்லது 19ஆம் தேதி வாக்குல தாழ்வு பகுதியா மாறுவதற்கான சாதக சூழல் நிலவுது. இது தாழ்வு பகுதியா மாறிய பிறகு அரபிக்கடல் நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது. அதனால நமக்கு நேரடி தாக்கம் இருக்காது. ஆனால் அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள், இன்று முதல் 3 நாட்கள் அக்டோபர் 16, 17, 18 ஆகிய தேதிகள்ல தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பா காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, சேலம், தருமபுரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும். சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை, இரவு நேரங்கள்ல ஆங்காங்கே இடிமின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். இது மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதாவது இருக்கா? மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தாழ்வு பகுதி அக்டோபர் 18, 19ஆம் தேதி வாக்குல உருவாவதன் காரணமா குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் அக்டோபர் 18, 19 தேதிகள்ல காற்றின் வேகம் சற்று அதிகரித்து வீசக்கூடும். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.